you are planning to buy an X-Pulse, my honest review, okay, bike has a good look. It has a good comfort. உட்காந்து போகிறது வந்து நல்லா சிட்டி குவார்டர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுவும் வந்து பைக் நல்லா ஹைட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கிறதுனால எஸ்பெஷலி இந்த சென்னை ரோட் பார்த்தீங்கன்னா இந்த இது ரோட்ல இந்த சூட்டிஃபிகேட் இருக்கு பள்ளம் அன்எக்ஸ்பெக்டடா பள்ளம் இதெல்லாம் நம்ம தையத்தி இருக்கும் பெருசாக கேசியிலே ஆறுது. ஓகேவா? ஆனா ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ப்ராப்ளம் இந்த பைக்ல வந்து நான் ஃபேஸ் பண்றது என்னன்னா கிளட்ச். இந்த கிளட்ச் வந்து மைண்டா ஹார்டா இருக்கு. இஃப் யூ ஆர் ரைடிங் இன் லோ மூவிங் டிராஃபிக் பொறுமையா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸ்லோவா அந்த டிராஃபிக்ல நம்ம வந்து ரைட் பண்ணா இந்த கிளட்ச் வந்து உங்களுக்கு கையே மறுத்து பேசும். அப்படியே நம்ம நான் வந்து டெய்லி ஆஃபீஸ் போக மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 3 days in a week ஐம் கோயிங் டு ஆஃபீஸ். இந்த பைக்கில் தான் போகிறேன். எந்த ஏரியாலேருந்து ஏரியா வில்லிவாக்கத்துலேருந்து பெருங்குடி தரமணி வரைக்கும் போகிறேன். ஓகேவா? எஸ்பெஷலி இந்த கோயம்பேடுலேருந்து வடபழனி வடபழனி வரைக்கும் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக அந்த ரோட்டில் போகும்போது ஆக்சுவலிக்கு ரொம்ப இது வந்து சர்வீஸ் சென்டரில் சொல்லிட்டு அவங்க வந்து இல்லை சார் இதுதான் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பைக் வாங்குறதுக்கு முன்னாடி ஓட்டி பார்த்தேன். பட் அப்போ வந்து நம்ம ஒரு டென்த் ரைட் தான் எவ்வளோ போகும் சார் மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த இது ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம்ல அதுதானே போகணும். ஸோ அந்த மாதிரி போயிருக்கேன். அப்போ வாங்குறதுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ட்ராவல் அந்த மாதிரி நான் வந்து போனேன். அப்போ வந்து எனக்கு வந்து பெருசாக தெரிஞ்சுக்கல ஆப்வியஸா. ஏன்னா அப்போ வந்து ரோடும் ஃப்ரீயாக நான் வந்து போயிருந்தேன். பட் வண்டி ரிவ்யூலாம் நான் எக்கச்சக்க ரிவ்யூ பார்த்தேன். அதுலலாம் வந்து ஒரு ரிவ்யூவில் கூட ஒரு ஹானஸ்டா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல. நான் இந்த பைக்கை வாங்கினதுக்கு அப்புறமும் போய் பார்த்துட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் வந்து எவனாவது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்றானா அந்த இஷ்யூக்கு வந்து யாராவது ஜென்யூனா ரிவ்யூ சொல்றாங்களான்னு பார்க்குறேன். இது வரைக்கும் எவனுமே சொல்றேன். அது வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ட்ராபேக் இந்த பைக்கு. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ட்ராபேக். அதர் தென் தட் எனக்கு வந்து பெருசா தெரியல. ஹீட்டிங் இஷ்யூ வந்து எனக்கு இருக்கு. அது வந்து ஹீட்டிங் இஷ்யூவா இல்லை வந்து அதுதான் நார்மலான எனக்கு தெரியல. அது முன்னாடி வந்து ஃப்ரம் 2010 இருந்து 2025 இருக்கும் ஆல்மோஸ்ட் 15 years அந்த பைக் வந்து ஓட்டிருக்கேன். ஒரு ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஒரு 80,000 kilometers சம்திங் நான் ஓட்டிருப்பேன் அந்த பைக்கில். எனக்கு வந்து அதில் வந்து பெருசாக எனக்கு ஹீட்டிங் இஷ்யூலாம் தெரிஞ்சதில்லை. நான் அதில் வந்து தான் போயிட்டு பட் இந்த பைக்கில் வந்து ஐ கேன் ஃபீல் இட். அபார்ட் ஃப்ரம் தட் வேற எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. இது கூட நல்லா இருக்கு. மைலேஜ் வந்து எனக்கு அரௌண்ட் 30 to 35 இஃப் யூ ஆர் ஈவன் இஃப் யூ ஆர் ரைட்டிங் இன் சிட்டி டிராஃபிக். யூஸ்வலாக சொல்கிறேன் நான் வந்து ஒரு 9 liters, ஏன்னா அந்த கெப்பாசிட்டி வந்து 12 10 சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவேன்னா 9 liters போடுவேன் பெட்ரோலு. ஆனால் கரெக்டாக வந்து எனக்கு அரௌண்ட் 300 to 315 kilometers அந்த ரேஞ்சில் வரும். அந்த ரேஞ்சில் வரும்போது எனக்கு எல்லா பாயிண்ட்ஸும் இது போயிட்டு ஃபியூவல் இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நான் வந்து ரீச் பண்ணுவேன். ஸோ ஒரு 32 kilometers சொல்லாமல் 32 kilometers குட் மைலேஜ். ஓகேவா? என்னோட எனக்கு எப்படி அது வந்து 150cc தான். அந்த பைக்கே எனக்கு அவ்வளோதான் வரும். அதனால எனக்கு வந்து பெருசாக ப்ராப்ளமாக தெரியல. ஓகே.